நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேரேஜ் லைஃப் இது இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்ட்னர் இவங்களில் எனக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக செட் ஆக மாட்டேங்குது. இவங்களை டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டுருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. மத்தேயு 19 அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். அதில் ஆசாரியர்கள் ஏசப்பா கிட்டே கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏசப்பா கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோசே வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏசப்பா சொல்லுவாங்க, ஆமாம், மனுஷனோட மனசு வந்து ரொம்ப கடினப்பட்டிருந்ததுனால அப்படி சொல்லிட்டாரு. பட் வந்து டிவோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மோசேங்கிற மனுஷனால தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி இல்லை, அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. கடவுள் டிவோர்ஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வரலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தனித்தனியான உடல் கிடையாது, 2 பேருமே ஒரே உடலாக தான் ஏசப்பா கடவுள் பார்ப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் செய்கிறப்ப அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களோட குணாதிசயங்களில் மாற்றம் நீங்கள் தான் பார்ப்பீங்க. மனுஷங்கள்ட்ட உங்கள் பிரச்சனையை கொண்டு போகாதீங்க, பிகாஸ் அவங்க உங்களை பிரித்து விட தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரேயர் எந்த அளவு பவர்ஃபுல்னா, என்னோட நாமத்தில் நீங்கள் பிதா கிட்ட எதை கேட்டாலும் நான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ஏசப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம கடவுள் பொய்யுரையா தேவன். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃப்கோ ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து காப்பாற்றப்படும். இந்த மெசேஜ் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு போய் சேரும். ஸோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you.